அதிகாரம் என்பது இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா அதிகார பதிவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்வது என்பது மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் அல்ல, தேசிய தலைவரும் அல்ல. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக அணியினுடைய கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தனித்த ஆட்சி என்பது அமைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த லாவணி கச்சேரி என்பது பல மாதங்களாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இது 2026 2036 46 56 எந்த ஆறிலும் அவர்கள் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு நான் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய அமித்ஷா வர்றதுனால இண்டி கூட்டணி பலம் பெறும்ன்றாரு. அப்ப அவங்க தலைவர்களால இண்டி கூட்டணி பலம் பெறாதா? அவங்க தலைவர்களை வச்சுட்டு அப்ப அவங்களுக்கு பலம் சேர்ப்பதற்கு கூட அமித்ஷா தான் வேணும்னா, இதை விட அவர்கள் தலைவர்களை மோசமாக விமர்சனம் செய்வதற்கு வேறு ஒரு தலைவரே கிடையாது. வருஷம் பொங்கல் வரும்போது ஆந்திர பிரதேசத்துல நீங்க கரும்பு கொண்டு வந்து இறக்குறீங்க. நம்ம விவசாயிகளுக்கு என்னங்க ஹெல்ப் பண்றீங்க? பொங்கல் வந்தா எலெக்ஷன் வருது, அதனால நீங்க வந்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 5 வருடமாக நீங்க விவசாயிகளுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க? இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக, பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும், எல்லாரையும் வாழ வைக்கணும். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம். தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியல் என்பது திடீரென்று பிஜேபி ஆட்சிக்கு வந்ததனால் நிகழ்ந்துகிற ஒன்று அல்ல, நிகழ்ந்து விட்ட ஒன்று அல்ல, நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று அல்ல. இது 100 ஆண்டு கால செயல் திட்டம். நரம்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசுன்றது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சீமானுக்கு தான் பொருந்தும். அவர் ஒரு மாதம் பெரியாரை வாழ்த்தி பேசுவார், இன்னும் அடுத்த மாதம் பெரியாரை எதிர்த்து பேசுவார். இப்போ பாரதியாரை புகழ்ந்து பேசுகிறாரு, அடுத்த மாதம் பாரதியாரை திட்டி பேசுவார். அந்த மாதிரி அவர் ஒரு சீசன் மாதிரி. அதனால் அவருடைய பேஸ்டெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே 26 தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை. எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருடன் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திச்சு அவங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ